அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் ஸ்டெனோ கவுன்சிலிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 2025 ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கும் டைப்பிஸ்ட்டுக்கும் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டெனோ கவுன்சிலிங் நடக்க போகுது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த நேரத்தில் மேபி நீங்கள் ஸ்டெனோ கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்க அந்த காலகட்டமாக கூட இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஸ்டெனோ கவுன்சிலிங் பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். நம்ம வந்து 3 days தான் வந்து ஸ்டெனோ கவுன்சிலிங் வந்து போகிறோம். ஸோ அதில் வந்து நம்ம இத்தனை டேஸ் வரைக்கும் ஜாப் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் எந்த கம்யூனல் கேட்டகரி வரைக்கும் ஜாப் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அதில் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை, அதே தான் கண்டினியூ ஆக போகுது. நம்ம ஆல்ரெடி அதை பற்றியும் பேசியிருந்தோம். ஓகேங்களா? ஸ்டெனோவுக்கு புதுசாலாம் வீடியோஸ் வந்து நம்ம கொடுக்க முடியாது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. அது தொடர்ச்சியாக ஒரு 2-3 வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நம்ம ஆல்ரெடி இதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல, நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி எனக்கு பர்சனல் ஒர்க்கு நிறைய இருந்ததுனால லாஸ்ட்டு ஒரு 10 days வந்து வீடியோஸ் கொடுக்க முடியல அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறேன். நான் வந்து இங்கே கொடுத்துருக்கிறது 662 வேக்கன்சிஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ளிட் அப் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஒரு சில வேக்கன்சி வந்து அப்டேட் ஆச்சு, ஒரு சில வேக்கன்சி ஆட் ஆச்சு. ஓகேங்களா? பெருசாலாம் மாற்றம் இல்லை. பட் நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது 662 வேக்கன்சிஸ்க்கு இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஒரு சில வேக்கன்சி தான் ஆட் ஆச்சு, ரொம்ப பெரிய மாற்றம்லாம் நிகழல. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அதிக வேக்கன்சிலேருந்து கம்மி வேக்கன்சி உள்ள டிபார்ட்மெண்ட் லிஸ்ட்டு. சார் என்ன சார் எடுத்தோடனே வந்து மெடிக்கல் கொடுத்துருக்கீங்க 67 வேக்கன்சி, ஆனால் கோர்ட்டெல்லாம் நிறைய வேக்கன்சி இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ இதை வந்து நான் 2ஆக பிரிச்சுருக்கேன். ஓகேங்களா? அதிக வேக்கன்சிலேருந்து கம்மி வேக்கன்சிஸ் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு. அதில் இப்போ க்ரீன் கலரில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு நார்மலாக நீங்கள் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கேட்டகரியிலையும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து இந்த ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் அந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட் லிஸ்ட்டில் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய மார்க் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் போகலாம். ஓகேங்களா? ஸோ இதை பார்ப்போம். இது எப்படி சார் இந்த மாதிரி நீங்களாக எப்படி மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதில் 2 விஷயம் இருக்குது. நம்மளோட கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி வந்து போன குரூப் 4, அதுக்கு முந்தின குரூப் 4, அதுக்கு முந்தின குரூப் 4ல் வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்கக்கிட்ட கேட்டு கலெக்ட் பண்ண சில இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம இந்த 2 டிவிஷனாக பிரிச்சுருக்கோம். அதே மாதிரி போன கவுன்சிலிங்காக இருக்கட்டும், ஜூனியர் ஸ்டண்ட் டைப்பிஸ்ட் கவுன்சிலிங்காக இருக்கட்டும், அதுக்கு முந்தின குரூப் 4ஓட ஜூனியர் ஸ்டண்ட் டைப்பிஸ்டோ கவுன்சிலிங்காக இருக்கட்டும், அதுக்கு முந்தின குரூப் 4 கவுன்சிலிங்காக இருக்கட்டும், இதிலலாம் டிபார்ட்மெண்ட் வந்து எந்த ஆர்டரில் வந்து கேண்டிடேட்ஸ் எடுத்திருப்பாங்க அப்படின்ற விஷயங்கள் இருக்குல்ல. நம்ம இதுக்கு முன்னாடிலாம் பல கவுன்சிலிங் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த அனுபவத்தெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து இதை பிரிச்சுருக்கோம். ஓகேங்களா? அந்த டேட்டாஸின் அடிப்படையில் இங்கே நம்ம வந்து பிரிச்சுருக்கோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? சார் அப்போனா இதெல்லாம் நல்ல டிபார்ட்மெண்ட், அதெல்லாம் கெட்ட டிபார்ட்மெண்ட்டாக? அப்படி கிடையாது. உங்களுக்கு இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ற மீன்ஸ் உங்களுக்கு ஒரு வேளை ஒர்க்கு கம்மியாக இருக்கலாம், அல்லது ஒர்க்கு ஹெவியாக இருந்தாலும் ப்ரொமோஷன் குயிக்காக இருக்கலாம், அல்லது ஒரு பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த ரோஸ் கலரில் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேளை ஒர்க்கு அதிகமாக இருக்கலாம், ப்ரெஷர் அதிகமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதை வந்து 2ஆக பிரித்தாச்சு நம்ம. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ் ஒரு 67 வேக்கன்சி, ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் 34 வேக்கன்சி. இதில் எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா டிஸ்ட்ரிக்கும் அவைலபிளாக இருக்குது. கமர்ஷியல் டாக்ஸஸ். ஓகேங்களா? இதுலேயும் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்கும் எல்லா டிஸ்ட்ரிக் மீன்ஸ் அவங்க வந்து ஜோனல் வைஸ் வேக்கன்சிஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லா ஜோனும் இதில் 33 வேக்கன்சியில் கமர்ஷியல் டாக்ஸஸில் அவைலபிளாக இருக்குது. இங்கே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் 20 வேக்கன்சி, எல்லா டிஸ்ட்ரிக்கும் சேர்ந்து தான். ஓகேங்களா? அடுத்து பப்ளிக் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 வேக்கன்சி, ஹிந்து ரிலீஜியஸ் ஒரு 12, ஸ்கூல் எஜுகேஷன் 11, எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் 10, இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் 10, லேபர் டிபார்ட்மெண்ட் 9. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அக்ரிகல்ச்சர் வாசிக்கிறேன், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், டெக்னிக்கல் எஜுகேஷன், டிரான்ஸ்போர்ட், ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட், ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர், லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்டு, தமிழ்நாடு ஆதி திராவிட ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், கோஆபரேட்டிவ் ஆடிட், ஃபாரஸ்ட், ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங், வெல்ஃபேர் ஆஃப் நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன், ஹேண்ட்லூம், பேக்வர்ட் கிளாஸஸ் வெல்ஃபேர்,
எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங், எக்ஸ் சர்வீஸ்மென்ஸ் வெல்ஃபேர், ஜாலஜி அண்ட் மைனிங், கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், ஹைவேஸ், ஹிந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆடிட், பப்ளிக் ஒர்க்ஸ், வாட்டர் ரிசோர்ஸஸ், ரிஜிஸ்ட்ரேஷன், சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் வரதெல்லாம் வந்து ரோஸ் கலரில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதையும் நான் வந்து வாசிச்சிட்றேன். பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், அதாவது கோர்ட் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு 254 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் போலீஸ், அதுக்கப்புறம் சபார்டினேட் கோர்ட்ஸ் இன் சென்னை, ஜுடிஷியல் டிஸ்ட்ரிக்ட், சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சூமர் ப்ரொடக்ஷன், ப்ராசிக்யூஷன், விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், கவர்மெண்ட் ப்ளீடர், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஸ்டேட் பிளானிங் கமிஷன், பிரிசன்ஸ் அண்டு கரெக்ஷனல் சர்வீசஸ், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ், தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட். ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ ரோஸ் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன், எல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்படின்ற ஒரு ப்ரைவேட் குரூப்பில் வந்து நம்ம இந்த பிடிஎஃப்லாம் அப்லோட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அந்த குரூப்போட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டெலகிராம் குரூப், டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்படின்ற டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது ப்ரைவேட் குரூப் அப்படின்றதை நான் தெரியப்படுத்துகிறேன். தேங்க்யூ.